Yes, welcome you all to the 239th story session of our Tail Tribe group. Okay, hope you are enjoying the stories which we keep continuously telling. And I thank you all for attending the classes, the story sessions, and welcome you all once again. இப்ப என்ன ஸ்டோரி போயிட்டு இருக்கு? 6 வாரமா தொடர்ந்து இந்த பென்சில் பத்தி இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கு. நாட்டி பென்சில்ஸ் தான் நினைக்கிறேன், இல்ல? எங்கேயோ போய் காணா போயிடுறாங்க, என்னமோ பண்றாங்க. என்னடா இது, இப்படி எல்லாமா பென்சில்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு வியப்பா இருக்கு. ஒரு நாள் பார்த்தா தூரிகா வீட்டுல இருக்கிற தூரிகாவோட ஒன் தூரிகா ஒன் தூரிகா டூ பென்சில்ஸ் ரெண்டும் காணா போயிடுது. அப்புறம் என்னப்பா ஆகுது, என்னடா நம்ம வீட்டுல தான் காணா போச்சு அப்படின்னு பார்த்துட்டு அவ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போறா. அது பேரு டீகோ. ஓகே, அவர் ஷார்ட்டா டீகோ. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அதுதான் மொசிட்டோ, மோசி. இவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, ஐயோ என் பென்சிலை காணல, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், முதல் கட்ட விசாரணை பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, போய் எங்கெல்லாம் பாக்குறாங்க, அவ வச்சிருந்த பென்சில் பாக்ஸ், ரூமு, எழுதின டேபிள், சேர் எல்லாம் பாக்குறப்ப பார்த்தா அந்த ஜன்னலுக்கு ஒரு வழியா பார்த்தா அந்த வால்ல ஒரு பெயிண்ட் இருக்கு. அது என்ன பார்த்தா அந்த பென்சிலோட பெயிண்ட் கொஞ்சம் உராசி போயிருக்குது. அப்ப அங்க இருக்கிற ஷார்ப்னர், இரேசர் அவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா பென்சிலன்னு கேட்டப்ப, ஏன்னா அந்த மொசிட்டோக்கு இந்த பேசுறது, அதாவது அதுக்கு மொழி தெரியும். இந்த பென்சில் கூட மட்டும் இல்ல, அது எல்லார்கிட்டையும் பேசும். ஒரு பூச்சி இருந்தாலும் சரி, டேபிள் இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம யார்கிட்ட எல்லாம் பேச முடியாதா, அது எல்லா மொழியும் அதுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணிச்சு, அந்த லாங்குவேஜ அது பேசுது. நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, பார்க்கல, ஆனா அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுது ஷார்ப்னர், இல்ல இல்ல அந்த ஸ்ட்ரீட் வழியா அப்படி போனது அப்படின்னு அப்படி சொல்லி நிறுத்திடுச்சு. ஓ, அப்படின்னா அங்க ஒரு தனியா ஒரு பொந்து மாதிரி இருந்தது, அந்த ஒரு தெரு வழியா அது போனதை நான் பார்த்தேன்னு வர சொன்ன பிறகு அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது எங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் ஒரு பார்க்கு கிட்ட நிக்குது. அந்த பார்க்கு கீழே அந்த சறுக்கு மரம் ஸ்லைடு கிட்ட பார்த்தா ஃபுல்லா நிறைய, 1 2 ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்ல, பென்சிலோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா அது, நம்ம தேடி வந்தது தூரிகா ஒன் தூரிகா டூ பென்சில் மட்டும்தான், இங்க பார்த்தா நிறைய பென்சிலோட தடயம் இருக்குன்னு இந்த மொசிட்டோ அவங்க கிட்ட எல்லாம் கேக்குது. சறுக்கு மரத்துக்கிட்ட கேட்டோன்னா, ஆமாமா இங்க பென்சில் மட்டும் வரல, நிறைய ஷார்ப்னர், எரேஸ் எல்லாம் வந்தாங்க. ஓ, அப்படின்னா இந்த ஷார்ப்னருக்கும் எரேசருக்கும் தெரியும் இந்த தூரிகா ஒன் தூரிகா டூ பென்சில் எங்க போயிருக்குன்றது தெரியும், நம்ம கிட்ட மறைச்சிடுச்சு அப்படின்னு திருப்பி மொசிட்டோ நம்ம பென்சில் கிட்ட கேக்குறாங்க. அதுக்குள்ள பெரிய நியூஸ் ஆயிடுது. ஊர் ஃபுல்லா பென்சில் காணோம். ஸ்கூலுக்கு போனா என் பென்சில் இல்ல, உன் பென்சில் இருக்கா, இல்ல. பக்கத்துல ரூம்ல கிளாஸ்ல கேட்டா, என்கிட்டயும் பென்சில் இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க கேட்க அவங்கவுங்க பக்கத்துல நெய்பரோ, ஃப்ரெண்ட்ஸோ, அவங்க கிளாஸ்மேட்டோ, இல்ல பக்கத்து கிளாஸோ, அந்த ஸ்கூல் பென்சில்ஸோ மட்டும் இல்ல, இது என்ன ஆயிடுது, ஊர் ஃபுல்லா பென்சில்ஸ் காணா போயிடுது. என்னடா அது, எல்லாத்துக்கும் ஆச்சரியம். மக்கள், அதாவது பீப்புள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க, என்னடா அது புதுசா இருக்கு, இங்க பென்சில் போய் நடந்து போய் காண போயிடுமா, அது எங்க போவோம், நம்மளாம் பார்த்ததே இல்லை. பென்சில் வச்சா அங்க வச்சோம், நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கதை எழுதின விழியன் அவருக்கு நிறைய கற்பனை. அவர் என்ன பண்ணிருக்காரு, பென்சிலுக்குன்னே ஒரு தனி உலகமே இருக்கு,
நம்ம எப்படி இருக்கோமோ, நம்மளுக்கு கை, கண்ணு, மூக்கு, காது எல்லாம் இருக்க மாதிரி, இவர்கள் எழுதின கதையில பென்சில்களின் அட்டகாசம் 2.0 பை விழியன். இந்த ஆத்தர் என்ன பண்றாரு, அவரோட கற்பனையில கதை எழுதினதுல என்னன்னா, பென்சில்களுக்கே ஒரு உலகம் இருக்கும், ஒரு வேர்ல்டு இருக்கு. அவங்க வந்து பேசுவாங்க, நடப்பாங்க, தூங்குவாங்க, எங்க வேணா என்ன நம்ம எப்படி இருக்கோமே அது சாப்பிடுவாங்க, இது மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதே மாதிரி பென்சிலும் பண்ணுதான். பென்சிலுக்கு என்ன பேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, யார் யூஸ் பண்றாங்களோ அந்த பென்சிலோட அந்த ஓனர். இப்ப நான் தான் ஒரு பென்சில் வச்சிருக்கேன்னா, என்னோட பென்சிலோட பேர் வந்து என் பென்சில், என் பேரை அந்த பென்சில் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ரீஹரியோட பென்சில்னா, ஸ்ரீஹரிக்கு 4 பென்சில் இருந்தால் ஸ்ரீஹரி 1 2 3 4ன்னு அதுக்கு பென்சில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி அவங்கவுங்க நேம்ஸும் எடுத்துக்குதான். அதுல ஏஜான பென்சில் இருக்கான், யங்கு பென்சில் இருக்கான், குட்டி பேபி இருக்கான், ஓல்டாகி கரைஞ்சி போய் எண்டார பென்சில் இருக்கான், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கான். இப்படின்னு அவர் எழுதுறாரு அவர் தன்னோட கதையில. ஸோ இந்த பென்சில்கள்லாம் என்ன பண்ணிருக்கு, பார்க்ல ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல என்ன பண்ணுது, ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளான் நம்மளுக்கு தெரியாது என்ன பண்ணாங்கன்னு. அதோட நம்ம கதை வந்து நிக்குது. பூங்காவில் தான் நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கு பூங்கால அந்த மாநாட்டில் நடந்த என்ன நடந்திருக்குங்கிறத இப்போ மொசிட்டோ வந்து திருப்பி ஷார்ப்னர் கிட்ட கேட்டேன்னா, ஒழுங்கு மரியாதை சொல்லு, உனங்களுக்கு தெரியும் எங்க போனாங்கன்னு தெரியும், நீ வந்து சொல்லாம விட்டன்னா நான் பார்த்துட்டேன், நீ வந்து அந்த பார்க்ல போய் நீங்க என்னமோ பண்ணியிருக்கீங்கன்னா. உடனே ஒத்துக்கிச்சு, ஆமா ஆமா அவங்களாம் ஏதோ மீட்டிங் போட்டாங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பயந்துட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு. ஓ அப்படியா கதை. இதுக்குள்ள என்ன ஆகுது, ஊர் ஃபுல்லா பென்சில் காணன்னா எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருது, ஆன்லைன்ல வருது, அப்புறம் டிவியில வருது, அங்கங்க நியூஸ் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்துக்கு ஒரு ஒரு ஆங்ஷியஸா வெயிட்டிங், எங்க தான் போயிருக்கும் இந்த பென்சில், என்னதான் பண்ணுது அப்படின்னு. போன டைம் அந்த மீட்டிங்கோட அந்த பூங்கால ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனா டிவி சேனல்ல பிரேக்கிங் நியூஸ்ன்னு வருது. அதாவது பென்சிலை காணல அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் சாப்டரோட நிறுத்தணும். இன்னைக்கு 1 டிசம்பர். ஸோ நீங்க வந்து இன்னைக்கோட கதையில 7th சாப்டர் போறோம். இதுதான் 7th சாப்டரோட ஹெட்டிங், இருட்டாகி போன கலெக்டர் அலுவலகம். அதாவது கலெக்டர் ஆபீஸே என்ன ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சான். இருட்டாகி போன கலெக்டர் அலுவலகம், அலுவலகம்னா ஆபீஸ். ஸோ என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்ட் இன் த கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்து அந்த கண்டினியூஷனோட சாப்டர் 7. கதைக்குள்ள போலாமா, என்ன ஆச்சு. ஸோ போன தடவை எல்லாம் பார்க்ல மீட்டிங் போட்டிருக்காங்க, மீட்டிங்ல வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க, அது பிரேக்கிங் நியூஸா வருது. உடனே இந்த வாரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கலெக்டர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸுங்கிறது நம்மளுக்குள்ள நம்ம ஊர்ல வந்து ஏதாவது குறைகள், நம்ம எப்படி மினிஸ்டர்ஸ் இருக்கிறோம்ல, மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அது மாதிரி நிறைய நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கலெக்டர்னு இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். அந்த ஊர்ல இருக்கிற என்ன ப்ராப்ளம், நாட் ஓன்லி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இல்லை, அந்த ஊர்ல இருக்கிற எந்த விதமான ஒரு ப்ராப்ளம், இப்போ ஒரு ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல போய் கன்சல்ட் பண்ணி கலெக்டர் கிட்ட கேட்டு ஓகே இதெல்லாம் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளட்டு வந்துடுச்சு, ஃப்ளட்டு வந்த பிறகு என்ன ஆச்சு, என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, இந்த கலெக்டர் வந்து அதுக்கு முன்னாடியே இப்படி இப்படி எல்லாம் பிளான், அப்படி அந்த ஸ்டேட்டே அவர் மொத்த பார்வையும் அவர்கிட்ட இருக்கும். ஓகே, நாட் ஓன்லி டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்,
ஹெல்த் டிபார்ட்மெண்ட், வெதர் டிபார்ட்மெண்ட், ஃபுட்டு, இது மாதிரி நிறைய இருக்கும் ஒரு ஊரை பார்த்துக்கணும்னா. அதே மாதிரி தான் இந்த கலெக்டர் வந்து இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். ஸோ இந்த கலெக்டர் ஆஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸ். அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் போய் சொல்லணும், ஒரு பிரச்சனை எங்கள் ஸ்ட்ரீட்டில் சொல்லியும் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதை அவங்க பார்த்துக்கலன்னா நம்ம போய் கலெக்டர் கிட்ட மனு வைக்கலாம், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கலெக்டர் ஆஃபீஸ் என்னாச்சு, டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்றாங்க. எதனால ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டருக்குள்ள நம்ம போறோம். அதாவது கம்ப்ளீட் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல என்ன ஆகுது, எல்லா பென்சிலும் போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல ஃபுல்லா ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. எப்படிடா, எப்படி போனாங்க இந்த பென்சில் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள அப்படின்னா, இந்த பார்க்ல ஒரு பிளான் போட்டாங்கன்னு சொன்னேன்ல போன டைம், எல்லா பென்சிலும் போய் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸை போய் நம்ம கேப்சர் பண்ணிடணும். என்னெல்லாம் அப்போ உட்காந்து பேசுறாங்க, எந்தெந்த ஆஃபீஸ் போகலாம், நம்ம ஸ்கூல்ஸ்க்கு போகலாமா, இல்லை காலேஜஸ்க்கு போகலாமா, இல்லை பப்ளிக் ஆஃபீஸ்க்கு போகலாமா, இல்லை கோர்ட்டுக்கே போய் நம்ம போய் அங்கே போய் எல்லாம் ஆக்குபை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது, இல்லை இல்லை நீதிமன்றமெல்லாம் வேணாம், கோர்ட்லாம் வேணாம், ஸ்கூல்ஸ்லாம் வேணாம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் வேணாம், காலேஜஸ்லாம் வேணாம், இது மாதிரி இவ்வளோ பிளேசஸ் இருக்கு. ஆனால் எல்லாரும் டிசைட் பண்ணி நம்ம கலெக்டர் ஆஃபீஸை போய் முற்றுகையிடலாம். முற்றுகையிடனா போய் கேப்சர் பண்ணிக்கலாம். கேப்சர்னா ஃபுல்லாக அங்கே போயிட்டு அங்கே யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் போய் அங்கே ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஓகே, ஸோ எந்த பிளேஸ் டிசைட் பண்ணுறாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இங்கிலீஷ்ல கலெக்டர் ஆஃபீஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பப்ளிக்குக்கும் சொல்லணும், பீப்புளுக்கும் சொல்லணும். நம்ம போய் பண்ணிட்டான்னா எப்படி தெரியும், அதனால அவங்க வந்து இந்த பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸை நாங்கள் முற்றுகையிட போகிறோம், கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வால்ஸ்லலாம் நோட்டீஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வர எழுதுறாங்க, நாங்கள் இங்கே மீட் பண்ண போகிறோம், நாங்கள் அங்கே போய் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணிக்க போகிறோம், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலோட நோட்டீஸ் போர்ட்ஸ் இருக்கும், ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரனுக்கெல்லாம் அந்த அவங்க வச்சுருப்பாங்கல்ல அந்த பேக்ஸோ எதில் மூலியமோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கிற நோட்டீஸ் போர்டு ஆர் எனிதிங் பப்ளிக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுது, இவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ பென்சில் ஊர் ஃபுல்லாக பென்சில் போகணுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், எல்லாம் மீட்டிங் நடந்தது, கொஞ்சம் பென்சில்ஸ் தான் பண்ணாங்க. இது எல்லா பென்சிலுக்கும் தெரியணும்ல, ஊர் ஃபுல்லாக எத்தனை பென்சில்ஸ் இருக்கும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியணுங்கிறதுக்கு தான் இது மூலியமாக நியூஸ் பேப்பர், அப்புறம் மீடியா, ஸ்கூல்ஸு, அப்படியெல்லாம் அவங்க ஒரு பிளானை வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது, பீப்புளுக்கு தெரியாது. ஆனால் எல்லா பென்சிலுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, த்ரூ திஸ் நியூஸ் பேப்பர், ஸ்கூல்ஸ், ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட், வால்ஸ், நோட்டீசஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ அந்த டேட்டு
அந்த டைமு அது எல்லாம் தான் அந்த பிளானிங் நடக்குது அந்த பூங்கால. சரி, எப்படி வர சொல்றது அவங்க பென்சில்ஸ்லாம்? ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள்லாம் வந்து டாய்ஸ் வச்சுருப்பீங்களா? டாய்ஸ், சின்ன சின்ன டாய்ஸ், அதில் வெஹிக்கிள் டாய்ஸ்ன்னு இருக்கும். இந்த வெஹிக்கிள் டாய்ஸில் என்ன இருக்கும்? பஸ்ஸஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி பஸ்ஸஸ் டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, வெஹிக்கிள் டாய்ஸ். ஓகே, அதில் என்ன பண்ணாங்க, எல்லாம் நம்ம எப்படி வரணும்னா இந்த பஸ், இந்த பொம்மை, அதாவது டாய் பஸ்ஸஸ், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைமுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும்? த்ரூ பஸ் நம்ம வந்துடணும். சரி, வந்த பிறகு எப்படி அதுக்குள்ள போகணும்? அந்த ஆஃபீஸ்க்குள்ள, அதுக்குள்ள ஒரு பெரிய சந்து இருக்கு, அந்த பின்னாடி வழியா அந்த சந்துல நம்ம போயிடலாம். போன பிறகு என்ன பண்ணணும்? அந்த பஸ் எல்லாம் பார்க் பண்ணணும், அந்த பார்க்கிங்க்கு பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, எங்க எங்க நம்ம வண்டி எல்லாம் வைக்கணும்னு பிளானும் பண்ணியாச்சு. எத்தனை வண்டி இருக்கும் சுமாரான்னு பார்த்தா மோர் தென் தௌசண்ட்ஸ் பஸ்ஸஸ் இருக்கான், குட்டி குட்டி டாய் பஸ்ஸஸ். அதுக்குள்ளதான் இந்த பென்சில்ஸ் போறாங்க. அம்மாடி, இத்தனையுமே அவங்க யோசிச்சு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி அன்னைக்கு போறாங்க. இந்த முந்தின நாள் ஈவினிங் கிளம்பி போயிட்டாங்க. கம்ப்ளீட்டா அந்த பேக் சைட்ல இருக்க ஸ்ட்ரீட் வழியா போயிட்டாங்க. போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களோட வந்த பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கிங் பிளேஸ்ல வச்சுட்டாங்க. வச்சின பிறகு ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு, ஆஃபீஸ் என்ன ஆச்சு, டார்க் ஆயிடுச்சு. அங்க இருந்த காவலாளி, செக்யூரிட்டி 2 பேர் இருந்தாங்க. என்னடா அது லைட்ஸ் எல்லாம் போச்சு, கரண்ட் கட் ஆயிருக்கும்பா அப்படின்னு அவங்க பேசிட்டு அவங்க டீ குடிக்க போயிட்டாங்க. ஸோ இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பில்டிங் போனால் ஒரு ஒரு பில்டிங் மட்டும் இருக்காது, நிறைய பக்கத்தில் குட்டி குட்டி நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ்ன்னு வச்சுட்டா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருந்தது அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. உள்ள இந்த நுழையிற இடத்துல ஒரு பெரிய கேட் இருக்கும். கேட்டை தாண்டி போனால் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கிங்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 2 வீலர்ஸு, 4 வீலர்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்க்கிங் பிளேஸ் வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி போனால் நிறைய பில்டிங்ஸ். அந்த பில்டிங்குள்ளேயே வந்து இம்பார்ட்டண்ட் கலெக்டர் உட்கார இடம்னு ஒரு பெரிய பிளேஸ் இருக்கு. அங்கதான் அவர் வந்து மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி டிஸ்கஷன்லாம் நடக்கும். அந்த பில்டிங்கையும் அவங்க கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிட்டாங்க. இந்த பென்சில்ஸ் மெயின் கேட் இருக்கும்ல, இந்த நுழைவாயில், மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணி அடைச்சாச்சு. ஓகே, இப்படி ஒன்னொன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்க இருக்கிற கேட்லயுமே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய நோட்டீஸ் ஒண்ணு அடிச்சு எழுதி ஒட்டிட்டாங்க. இப்ப ஃபுல் கலெக்டர் ஆஃபீஸ் யாரோட கையில இருக்கு? நம்ம பென்சிலோட கையில இருக்கு. கம்ப்ளீட்டா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ இவங்க கேப்சர் பண்ணி மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு நோட்டீஸும் ஒட்டிட்டு மூடிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளுக்குள்ள யாரும் இல்லை. யாரெல்லாம் இருக்கிறா அந்த ஆஃபீஸ்க்குள்ள? எல்லாம் பென்சில்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. அப்படின்னு இந்த சாப்டர் இதோட முடியுது. நல்லா இருக்கா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்துருங்க. எஸ், எல்லாரும் வந்துட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல கதை? என்ன லேக்கா லேக்கியா செம்மையா போகுது இல்ல? என்னடா இது, அவங்க என்ன மாதிரி பென்சில்ஸ்க்கெல்லாம் இவ்வளவு மூளை இருக்குல்ல? என்ன பிளான் பண்ணிட்டாங்க பாருங்க.
எஸ் மோஹித், உனக்கும் புரிஞ்சதா? லேகா லேக்கியா ஸ்ரீவித்யா ஸ்ரீஹரி சூப்பரா போதா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. என்னதான் இவங்க பண்றாங்க பாரு, இத்தனோட பென்சில் இருந்துட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க. செமையா பண்றாங்களே. நான் அடுத்த வாரத்துக்கு ஐ எம் வெயிட்டிங். ஐயோ என்ன ஆக போகுது, நானே இன்னும் ஃபுல் கதை படிக்கல. ஐ எம் ஆல்சோ ரீடிங் வித் யூ ஒன்லி. ஓகே, ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சொல்லுங்க. லேகா லேக்கியா ஸ்ரீவித்யா வைஷ்ணவி எப்படி இருந்தது இன்னைக்கு சாப்டர்? வாவ், சூப்பரா இருந்ததா? என்ன பிடிச்சிருந்தது? கலெக்டர் ஆஃபீஸ்னா என்னன்னு தெரிஞ்சதா? கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ இன்னைக்குல நீங்க உங்களோட டேட் போட்டுக்கலாம். 1/12/2024. ஓகே, கலெக்டர் ஆஃபீஸ்னு எழுதிக்கலாம். இல்லை தமிழ் எழுதிங்கன்னா இருட்டாகி போன மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்னு எழுதிக்கலாம். சொல்லு லேகா லேக்கியா, என்ன சொல்லணும் சொல்லுங்க. நான் கலெக்டர் பரிசு வாங்கினேன். யார்கிட்ட இருந்து வாங்கின? கலெக்டர் கிட்ட இருந்தா? வா, காமி காமி காமி, என்ன பரிசு வாங்குனீங்க நீங்க? அப்பா, வாவ். ஒரு கிளியரா சொல்லுங்க, மைக்ல பக்கத்து. திருக்குறள் புத்தகம் கிடைச்சதா உனக்கு பரிசா? என்ன சொல்லி, எதுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க? நீ என்ன பண்ண உனக்கு பிரைஸ் கொடுக்க? திருக்குறள் சொன்னியா? என்ன சொன்ன? சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு. சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு பாரு, கலெக்டர் கிட்ட இருந்து வாங்கினியா? கலெக்டர், உங்க ஊர் கலெக்டர் பேர் என்ன? அருணா. அருணா. பாரு, நம்ம கதையில இருக்கிற மாதிரியே கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு கலெக்டர் நம்ம லேகா லேக்கியா லேக்கியா கலெக்டர் கிட்டயே பிரைஸ் வாங்கியிருக்கா. வாவ், shall we all give a clap for her? உனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது இல்ல பிரைஸ் வாங்குறப்ப? வாவ், சூப்பர். பாத்தியா? இப்ப நீ கலெக்டர்னா யாருன்னு நீ சொல்லு பார்க்கலாம். லேக்கியா, கலெக்டர்னா யார்? யாரு கலெக்டர்? நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா அங்கிள் பாட்டி தாத்தா தான் தெரியும். கலெக்டர்னா யாரு? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர் புதுக்கோட்டையில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்காரு. அப்ப அந்த டிஸ்ட்ரிக்டே அவளோட கண் பார்வையில தான் இருக்கும். இப்போ வெரி கிரேட் பர்சன் இல்ல அவரு. கலெக்டருக்கு ஆகணும்னா என்ன படிக்கணும் அது தெரியுமா? இப்ப டாக்டர் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்ல? ஐஏஎஸ் படிக்கணும். ஐஏஎஸ் படிப்புங்கிறது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதுக்கு நிறைய படிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். இப்போ நீங்களுமே படிச்சீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் கலெக்டர் ஆகிடுங்க. கலெக்டர் ஆனீங்கன்னா ஹோல் டிஸ்ட்ரிக்ட் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரியா? என்னம்மா? என்னோட எய்ம் கூட அதுதான். வாவ், லேக்காவோட எய்மும் டு பிகம் அ கலெக்டர். வாவ், வெரி குட். அவளும் புதுக்கோட்டை கலெக்டர் ஆயிடுவா ஒரு நாள். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லேக்கா அப்படின்னு ஆயிடுவா. நல்லா படிச்சா நம்மளுமே எல்லாருமே ஆகலாம். ஓகே, அது நமக்கு நம்ம ஊரு இல்ல, நம்ம வீடு மட்டும் பாத்துக்கிறது இல்ல, நம்ம ஊரையே பாத்துக்கணும்னா கலெக்டர் ஆகணும். என்னெல்லாம் பண்ணலாம், அந்த ஊருக்கு என்ன நம்ம திட்டங்கள் பிளான் வச்சுக்கலாம். ரோடு இல்லையா, நல்ல ரோடு போட சொல்லலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா, அது சொல்லலாம். மருந்து கிடைக்கலையா, அது மாதிரி எல்லா அந்த ஊர் ஃபுல்லா பாத்துக்கிறது நம்ம கலெக்டர். கலெக்டர் போஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்ல.
நம்ம லேக்கியாவும் பிரைஸ் வாங்கியிருக்கா. சொல்லு வித்யா, சொல்லு வித்யா. டைட்டில் என்னது? டைட்டில் வந்து நீ இருட்டாகி போன ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இது இவ்வளவு எழுத முடியும்னா எழுது. அது அப்படியே அந்த இதுலயும் இருக்கு, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கு. ஓகே, அதுல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட்டா ரிமெம்பர் பண்ணணும்னா கலெக்டர் ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ட்ரா அன் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ் போடலாம், நிறைய பில்டிங் போடலாம். பார்க்கிங் நான் என்னென்ன சொன்னேன், கலெக்டர்ல ஆஃபீஸ்ல ரூம்ஸ் இருக்கும், கலெக்டருக்குன்னு ஒரு கலெக்டர் ரூம் போடலாம். அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியா போடலாம், செக்யூரிட்டி பர்சன் போடலாம். அது இல்லாம இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள யார் இருக்கா இப்ப, ஃபுல்லா நம்ம பென்சில்ஸ் தான். ஸோ குட்டி குட்டி பென்சில்ஸும் நீங்க உள்ள போட்டு அந்த பில்டிங்ல என்ட்ரன்ஸ்ல இங்க அங்க எல்லா இடத்துலயும் நீங்க அந்த ஆஃபீஸ் ஃபுல்லா பென்சில்ஸையும் குட்டி குட்டியா வரைஞ்சி வச்சுக்கணும். ஓகேவா? சரியா? டார்க்கா இருக்கு, அதனால ஒண்ணுமே தெரியல. கீழே தான் இருக்கு பாரு அந்த பென்சில்ஸ், தெரியுதா? ஸோ நீங்க அங்கங்க பென்சில்ஸும் வரைஞ்சி வச்சிடலாம். இது யார்? இது ஸ்பை ஏஜென்ட் நம்ம ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா இல்ல, யாரோ ஒரு ஸ்பை ஏஜென்ட் போட்டிருக்காங்க. வைஷ்ணவி. வைஷ்ணவி இல்ல, somebody is வியான் நினைக்கிறேன். வேற வியான் எங்க காண போயிட்டான். ஓகே, ஆமா, சூப்பர். இஸ் ஸ்பை ஏஜென்ட். நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. நாங்க உடனே கண்டுபிடிச்சிட்டோமே, நீங்க பென்சிலை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் திங்க் பண்ணுங்க, அந்த பென்சில் என்னதான் யோசிக்குது, என்ன பண்ண போகுது, எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போச்சு, இதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து. இன்னும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு தெரியுமா இந்த பென்சில்களின் அட்டகாசங்கள்ல? எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 12, 8, 9, 10, 11 சாப்டர் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு எத்தனாவது சாப்டர் என்ன வந்திருக்கோம்? எத்தனாவது சாப்டர்ல வந்திருக்கோம்? 7. சாப்டர் 7ல வந்திருக்கோம். ஓகே, சாப்டர் 7ல வந்திருக்கோம். ஒன்னா 4 more இருக்கு. So we will continue with the continuation of the chapter 8, 9, 10, 11 in the coming weeks. Okay, Lekha, Lekha, Vaishnavi, thank you. நீ ஊருக்கு போலீங்களா வைஷ்ணவி? இந்தியாவுக்கு வரலையா? போல. நீங்க அங்கதான் என்ஜாய் பண்ண போறீங்க. சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் I think my mother said that we can meet at the airport. Wow. Okay, super. Thank you, Vian. Tell me which day. Okay, if I am available, I will surely. You just send me in my WhatsApp. 7 December. 7th December. You. I am coming only on 9th December. Missed it. Missed it. It's okay. We'll meet. Okay. Next time. Okay. What I will do is I am going to plan a visit to Singapore to meet you all. Okay. I'll be meeting Srihari and Srividya because they are leaving on 22nd. 7th December, நீ land தானா ரவியா? Yeah. When are you returning back? Returning back from Chennai means you tell me. Okay? If returning possible back again. Chennai is actually, I'm returning back at 8. I'm leaving there at 8 one December day. to 9 December. 8 or 9. Okay. Cherry. No problem. We'll meet next time. But I may come Chennai like at 26th, 25th December. I am there from 9th to 23rd. Also because 23rd possible. 23rd
possible means you tell me, because 22nd they Srihari are leaving back. So 22nd I am trying meeting them. So if 23rd, if you are in Chennai, please let me know. I'll surely come and see I'm you. only coming Okay. Singapore at 30th. Okay, whatever your plan, your mummy will plan it. So just tell me the date only. If you are in Chennai, if I am there, surely I'll meet you. Okay. Good, good, good. That's nice. So, Srihari, we can stop the recording. No, we can take photo. We can take photo. Photo. Please come. Vian, spy agent, come. எடுத்துட்டியாமா? Any riddles? Any riddles today? Are you going to tell any riddles or anything you want to share? Or shall we close? Because everybody are planning to go out. Okay. So we can end this session. We can meet next week to continue. If we are Sri, Vidya and all, they are all planning to go next week to India. So if possible, we'll continue with our story. If not, I will let you know. Okay, Vian? Mohit, Lekha, na cholra, whether we have our sessions. I have a riddle. Yes, I am in riddle. Okay, please tell. Which is faster, dropping a feather from the height of a normal human being, or shooting a bullet in the fastest Please gun tell. in the smallest country? ரெண்டு ஸ்பை ஏஜென்ட். ஸோ உனக்கும் ஸ்பை ஏஜென்ட் 1, ஸ்பை ஏஜென்ட் 2ன்னு வைக்கணும். ரெண்டு பேரும் எப்படி ஒரே நேம் வைக்க முடியுமா? நீ ஸ்பை ஏஜென்ட் ஸ்பெல்லிங்காவது மாத்திக்கணும். ஒரு ஏஜென்ட் 1, ஏஜென்ட் 2 அப்படின்னு வச்சு சொல்லு. வைஷ்ணவி, உனக்கு ஏதாவது ரிடல் இருக்கா வைஷ்ணவி? சாப்பிட்டீங்களா நீங்க? லஞ்ச் ஓவரா? இல்ல, உங்க வீடு ஓவர் இல்ல. என்ன பண்றீங்க ஹாலிடேஸ்ல? என்ன பண்ணுவீங்க ஹாலிடேஸ்ல வீட்ல? இப்ப ஸ்கூல். ஓகே, ரெக்கார்ட் கண்டினியூஷன். என்ன பண்ணுவீங்க வைஷ்ணவி ஹாலிடேஸ்ல? என்ன பண்ணுவீங்க? இப்ப ஸ்கூல் இருந்தா காலையில கிளம்பி போயிடுவீங்க. இப்ப காலையில இருந்து சாயந்தரம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவோம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் அது. மீதி டைம் சம்டைம்ஸ் டிரா பண்ணுவேன். டிராயிங் பண்ணுவேன். ஓ, உனக்கு டிராயிங் பிடிக்கும். ஓகே, வேற என்ன ஹாபி இருக்கு உனக்கு? வேற என்னெல்லாம் பண்ணுவ வைஷ்ணவி? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாப்பிடுறதுல என்ன பிடிக்கும் உனக்கு? அப்பளமா? அப்பம். ஆப்பம். ஓ, ஆப்பம் பிடிக்கும். அப்பம் பிடிக்குமா? என்ன கலர் பிடிக்கும் உனக்கு? அந்த கோகனட் மில்கோட ஆப்பம் தேங்காய் பால். ஓ, யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஆப்பமும் தேங்காய் பாலும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, என்ன கலர் பிடிக்கும் உனக்கு? விச் கலர் யூ லைக்? கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும், லைட் ப்ரௌனா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்கும். ஓகே, லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டிஷ். ஓகே, என்ன ஸ்வீட் பிடிக்கும் உனக்கு? காஜு கட்லி. கட்லி. ஓகே, உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன?
Janani. ஜனனி. சரி, இப்போ மோஹித் சொல்ல போறோம். மோஹித்துக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ பிடிக்கும். என்ன உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? உனக்கு பிடிச்ச என்ன பண்ணுவ? உனக்கு வீட்டில் இருக்கிறப்ப என்ன விளையாடுவ? என்ன விளையாட்டு விளையாடுவ? உங்ககிட்ட டாய்ஸ் என்ன டாய்ஸ் இருக்கு? கேட்கல. கொஞ்சம் மைக்கு பக்கத்துல பேசணும் மோஹித். உனக்கு என்ன பிடிக்கும்? என்னமோ பேசுறான். உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஸ்பை ஏஜென்ட் உனக்கு கேக்குதா? கேட்கல காது. டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆயிட்டான் அவன். அப்பா, நம்ம கதை பிரகாரம் அவன் டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆயிட்டான் நம்ம ஸ்ரீஹரி. ஒரு ஸ்பை இருக்கு, நம்ம கிட்ட ஒரு டிடெக்டிவ் இருக்கு. அப்புறம் வா, சூப்பர் சூப்பர். இப்பெல்லாம் நீங்க கண்டுபிடிங்க, ஸ்பை ஏஜென்ட்டும் டிடெக்டிவ் ஏஜென்ட்டும் கண்டுபிடிங்க. இந்த பென்சில்ஸ்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஏதோ ஒரு டார்ச் அடிக்கிறான் பாரு. அப்புறம் வேற என்ன இருக்கு? பசில்ஸ், ரிடில்ஸ், கமான். ரெக்கார்டிங் வேற ஆயிட்டு இருக்கு. Tongue twister இருக்கு. டங் ட்விஸ்டர் சொல்றீங்களா? ஓகே. அப்பா, நந்திதா இஸ் கம்மிங். ஹலோ நந்திதா, வாங்க. இல்ல Show your... நான் தான். ஓ, வெல்கம் வாணி. Sunny, how are you all? Yeah, going on. Where is Kids Nandita? பயங்கரமா participate பண்றாங்க போல. We are continuing 239th session, still continuing. ஸ்ரீஹரி அண்ட் ருக்மணி அவங்க, நான் இல்லைன்னா ருக்மணி ஆண்டி will take over. ஸ்ரீஹரி has become a very good storyteller. அவனே he is conducting the session, inviting. ரொம்ப அழகா பண்றான். வெரி ப்ரௌட். ஸ்ரீஹரி நந்திதா தெரியும்ல ஸ்ரீஹரி? நந்திதா அவங்க மம்மி பேசுறாங்க. ஓகே, she is congratulating you. Thank you. கொஞ்சம் வந்து மூஞ்ச காமிச்சு கொஞ்சம் கங்க்ராச்சுலேட் பண்ணலாமே. எங்களுக்கும் ஒரு we are very proud. Srihari will be very proud. He has started conducting the session. அவனே ஸ்டோரி ரெக்கார்ட் பண்றான். அவனே இஸ் அப்லோடிங் இன் அவர். திருப்பி நாங்க செல்வியோட இதை யூடியூப்ல திருப்பி நாங்க லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். So please you can ask your friend Nandita கூட ஜாயின் பண்ணலாம். We are telling now ஒரு தொடர் கதை மாதிரி ஒரு 7th chapterல வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு the story. If you all come, we'll be very very happy. Let's see Hari. Now Srihari is the head and Vian is the person who has been supporting from the beginning. நிறைய சிங்கப்பூரியன்ஸ்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்க குரூப்ல. உன்ன தமிழ் ஆளுங்க தான் வரல, என்னன்னு தெரியல. பட் as long as our Tamari Selvi's interest and passion, and both of us our passion, we don't want to lose it, so we are continuing. You can ask Nandita and her friends to join also. Thank you. At least ஒரு ஜஸ்ட் ஒரு விண்டோக்குள்ள வந்து பார்த்த மாதிரி இருந்தது. கதையா எல்லாமே நீங்க அவளுக்காவது கேட்டு கமெண்ட் போடலாம். வியூஸ் ஆது we will be getting it. Okay. Actually classes இருக்கு ஜாயின் பண்றது. So I thought okay login பண்ணலாம். ஏன்னா அந்த drawing pictures அதெல்லாம் ரொம்ப இதுவா இன்ஸ்பைரிங்கா. We change அப்படியே ரொம்ப இது இல்லாம. சொல்லு you will become a lead one day. He is going to lead. We are not. As long as I am there, I will be continuing with Srihari. And எனக்கு அப்புறம் ஸ்ரீஹரி, ருக்கு எல்லாம் எடுத்துக்குவாங்க. ருக்கு ஸ்ரீஹரிக்கு அப்புறம் நம்ம வியான். One of us will become. It is going to be a continuous process. இல்ல ஸ்ரீஹரி? Yes, that is the
நம்மளோட ஒரு இது வந்து ஃபார் தாமரை செல்வி ஆண்டிஸ்னா செல்வி ஆண்டியோட இதை வந்து வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இட். கரெக்டா? நான் இல்லைன்னா இல்லை ஸ்ரீஹரி எடுப்பான். நான் வியான் வில் பிகம் ஒன் டே ஸ்டோரி டெவல் ஆகி ஸ்டார்டட் டெல்லிங் ஸ்டோரிஸ். எங்களுக்கு நிறைய பேய் கதைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. அஸ்வின் ஒருத்தர் இருக்கான். போன டைம்லாம் அவன் பேய் வா நந்திதா சே காமன் சே ஹாய் இன்னும் சி யூ கேன். ஸோ நிறைய ஸ்டோரிஸ்லாம் கதைகள் சில்ட்ரன் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி. ஸ்ரீஹரி அபருக்கா நந்திதா நந்திதாவோட மம்மி சி யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஹில் பி ஹாப்பி. Congrats, Shriyari. It's a great work. நீ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. Let it be a lead of this channel, but நீ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணு. Not only story, you can post all your views there. அது மாதிரி எடுத்துக்கோ. Start now. Okay. அவன் பேசவே மாட்டேன். பேசுவோம் பேசுவோம். பேசு ஸ்ரீஹரி. அன்மியூட் பண்ணி பேசு ஆண்டி கிட்ட. ஸோ பிளானிங் டு மீட் தம் 22nd they are returning back. எல்லாருக்கும் இப்போ ஹாலிடேஸ் அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஆல் சிங்கப்பூர் எல்லாம் சிங்கப்பூர் பீப்புள் தான் இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் இந்தியா போயிட்டாங்க. ஒரு 10-13 பேர் வராங்க. மோர் தென் 10 to 12. இந்த லேக்கா லேக்கியா வந்து தே ஆர் ஃப்ரம் புதுக்கோட்டை. அவளும் கண்டினியூஸா இப்போ வராங்க. 2 பேர் ட்வின்ஸ். அதுங்க இப்ப ஏன்னா நாங்க வந்து ஸ்டோரி இப்போ வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியா போயிட்டு இருக்க. ஹாய் நந்திதா. சோ சரி பரவாயில்ல இருக்கு. சோ அதனால ஜாயின் பண்ணவே முடியல. அவளுக்கு அந்த சண்டே மார்னிங் 9 to 11:30 பூரா. சோ ஐ தாட் இன்னைக்கு பவர் கட் இருந்துச்சு, பட் ஸ்டில் சும்மா லாகின் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அட்லீஸ்ட் நானாவது ஒரு லாகின் கொடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். கண்டினியூஸா வர வர ரொம்ப குட்டீஸ் டிரா பண்றதுலாம் நல்லா இருந்துச்சு. சோ ஐ தாட் ஓகே வரலாம் அப்படி. நீ வந்து கதை சொல்லலாமே. You can also join. என்ன இருக்கு நம்ம செல்வி இல்லன்னா என்ன? You can come and tell a story. ட்ரை பண்றேன். Oh yes, thank you. So பாரு உங்க drawings எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. Wow. He's showing his craft work. Vian, come here, Vian. Explain about it. So if I take off the rubber band, you can see the mechanism. If I pull this here, this will if it's up here, it's the open thing, and if it's down here, it's the closed one. Then I connected these with like the thing. And there's like a nut, and you connect it with another one and put it here. Show properly. Show the... I 3D printed it. Oh, wow. It is not from a set. I 3D printed it. Oh. You made it. Oh, wow. Yeah. Print panni, you cut and then you made it. Got the pieces. Only I need to take the rubber band and I just glue it. Wow, super, bud. So creative, man. Super. சொல்லுங்க, என்ன ரிடில்ஸ் வச்சிருக்கீங்க? யார் ரிடில்ஸ் சொல்ல போறா? ஸ்ரீஹரி, you started or that என்ன சொல்லணும்? Tongue twister. Okay, start with the tongue twister. ஸ்ரீவித்யா, உன்னோட பழைய tongue twister சொல்லலாம் நீ. ஓகே, சொல்லுங்க. Red lorry, yellow lorry. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry, red lorry, yellow lorry, red lorry, yellow lorry, red lorry, yellow lorry. Red lorry, blue lorry சொல்லு. Red lorry, blue lorry. Red lorry, blue lorry சொல்லுங்க.
lorry, blue lorry, ம் red சொல்லு பரவாயில்ல. lorry, red lorry, blue lorry, red lorry, blue lorry, red lorry, blue lorry. வெரி குட். ரெட் பஸ் ப்ளூ பஸ் இல்ல, அது Red சொல்லுங்க. bus, ரெட் பஸ் red ப்ளூ bus. பஸ். இல்ல red bus, blue busனா ரொம்ப ஈஸி. ஈஸியா? எங்க சொல்லு பார்க்கலாம் ஃபாஸ்டா. Red bus, blue bus, red bus, blue bus, red bus, blue bus, red bus, blue bus. வெரி குட், சூப்பர். வேற என்ன? ஸ்ரீஹரி சொல்லு. அவன் புதுசா டங் ட்விஸ்டர் என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம். 6 slippery snails slid slowly seaward. That is very long. Um, ஷார்ட்டா பண்ணிடு, அது பாதி பண்ணிடு. My little sister will join next year. Wow, super. Welcome, welcome, welcome. Vian, little sister is also will join next week. We will welcome her. Okay. Next year. Super. Slippery snail something. என்னம்மா? 6 slippery snails slid slowly seaward. அம்மாடி. 6 slippery snails Slid slowly seaward. slid slowly seaward. அதோ வாட்ஸ்அப் அந்த இதுல போட்டிருக்கான் பாரு, மெசேஜ்ல. Chatla. ஆமா, சாட்ல போட்டிருக்கோம். Slid slowly. படிங்க, பார்த்தே படிங்க. 6 slippery snails slid Slowly seaward. 6 slippery snails slid slowly seaward. எல்லாம் S. எல்லாம் எஸ்ல வருது. 3 free throws. 3 free throws. 5 times. Throws. 3 free throws. 3 throws. வெரி குட். அதே கஷ்டம். 3 free throws. 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 3 வந்து ட்ரீ ஆயிடும் கடைசில. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், வெல் ட்ரைடு. என்ன ஸ்ரீவித்யா என்ன வரைஞ்சிட்டு இருக்கா? ஷீ இஸ் பிஸி டிராயிங். சூப்பரா. எவ்ரிபடி did you, are you doing it in your notebook? I told you to not to write in the paper or something. Yeah, write today's date, chapter name. Okay, சூப்பரா, சூப்பர் சூப்பர். மோஹித், நீங்க வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? அப்புறமா வரைஞ்சு காமிக்கிறீங்களா மோஹித்? சரியா, அப்புறமா உங்க நோட் புக்ல வரைஞ்சு காமிங்க, போஸ்ட் பண்ணுங்க. Vaishnavi is a new girl. She joined 2-3 weeks back. Wow, she is also coming continuously. She is yaroda cousin? அகிலனோட கசின். சூப்பர். அகிலன் ஊருக்கு போயிட்டானா? சிங்கப்பூர். அவன் சிங்கப்பூர் போயிட்டான். ஊருக்கு, இந்தியாவுக்கு போயிட்டான். சாரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாம் எவ்ரிபடி ஆர் டிராவலிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். when is your school starting? என்னம்மா வைஷ்ணவி? நெக்ஸ்ட் வீக் வந்துருவான். நெக்ஸ்ட் வீக் வந்துருவானா? சூப்பர். This spy agent, detective agent are all traveling to India. Good, very nice name. எல்லாரும் ஃபைண்ட் அவுட். என்ன, ஆளுக்கு ஒரு ஸ்பை, டிடெக்டிவ் என்ன வேணா வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு, ஸோ தட் யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? யோசனை பண்ணி நீங்களும் வச்சுக்கோங்க. சொல்லு ஸ்ரீஹரி, அன்மியூட் சொல்லு சொல்லு. But I am already in. Yeah, Didi. Okay. Wow. சொல்லு மோஹித். மோஹித்துக்கு என்ன சொல்லணும்? ஸ்கூலுக்கு போனியா நீ இன்னைக்கு சண்டே? எந்த கிளாஸ் படிக்கிற மோஹித்? யூகேஜியா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். வாவ், சூப்பர். தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா மோஹித்.
changed my name. ஸ்ரீவித்யா இஸ் இன் காரைக்குடி. சிங்கப்பூர்ல இருந்து காரைக்குடிக்கு வந்துட்டா ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி வீட்டுல என்ன பண்ற? தம்பியோட விளையாடிட்டு தம்பியோட விளையாடிட்டு இருக்க. வா, என்ஜாய்ங்க. அண்ணா இல்லாம ஜாலியா இருக்கா? எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கும். பாரு ஸ்ரீஹரி ஜாலியா இருக்கான். ஸ்ரீஹரிக்கும் அங்க ஜாலி தெரியுமா? இல்ல ஸ்ரீஹரி? I am also happy. இது பாரு, மை நேம் இஸ் 34 கேலக்சியா. சூப்பர் கேஷி ஐயோ என்னடா இது? காலிஃப்ரஜ். XP Aladocious. ஐயோ இவ்வளோ பெரிய நேம் மணிஷாட்டா. எஸ்டி என்ன பெரிய வச்சிருக்கான் பாரு பேரு. It is the second longest word in the world. இதா? பாரு, சூப்பர் கேலிஃப்ரஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாடியோசியஸ். அப்பா, this is the second. I know a better name. Let me type it. அது லாங்கஸ்ட் வேர்டா? எனக்கு தெரியாது. சூப்பர். Second longest. ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் வேர்டு என்ன? Nicocyclopedia Adios. I forgot. மெதுவா யோசனை பண்ணிச்சு. The Oxford Dictionary longest word. Oxford Dictionary. 45 letters. Phenomena of the microscopic cerebral coniosis. ஐயோம்மா, இவ்வளவு வாசம் படிக்கிறீங்க. இது படிக்கிறதுக்கே எனக்கு 2 minutes ஆகும் போல் இருக்கேன். செமையா இருக்கு. வேர்டு ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியுமா இதுக்கு உனக்கு? வாவ், கிரேட்ரா, கிரேட். Microscopic cerebral coniosis. வா, சூப்பர் சூப்பர். ரியல் லாங்கஸ்ட் வேர்டு வந்து ரொம்ப லாங். அதோட மீனிங் வந்து டிட்டின்னு ஒரு கெமிக்கல். அது வந்து 190,000 letters. அப்படி ஒரு வேர்டு இருக்கா? 190,000 லெட்டர்ல? டிட்டின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலுக்கு இன்னொரு பேர் தான் அது. டிட்டன்னா? டிட்டின்னு ஒரு கெட்டின். அதுக்கு இன்னொரு பேர். ஓகே. மாடி, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் இந்த வேர்டு எனக்கு கஷ்டமா இருக்கு நான் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் நீ இதுல போடு, வாட்ஸ்அப்ல போடு இந்த வேர்டு. நீ இன்னைக்கு உனக்கு பேர் வச்சுட்ட அந்த வேர்டு. நம்ம வியான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அந்த லாங்கஸ்ட் வேர்டு என்னன்னு. The first longest word has 45 or something அப்படின்னு போடுறான். 45 letters. ஓகே. அவன் போட்டுட்டான் பாரு. படி. Photosynthesis. Volcano eruption. Volcano. Nuclear டாக்ஸிக்லாம் volcano போட்டா photosynthesis மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணி eruption. சூப்பர். பாரு என்ன அழகா சொல்லியிருக்கான் பாரு. சூப்பர் சூப்பர். அதுக்கு மீனிங்கும் சொல்லிட்டான். வெரி குட் சில்ட்ரன். உங்களுக்கெல்லாம் இவ்வளவு தெரியுது. வெரி குட். ஸ்பெல்லிங் கூட தெரியுமா வியான் உனக்கு? அதுக்கு ஃபுல்லா நீயே பார்க்காம எழுதிடுவியா? சூப்பர். எப்படி ஸ்ரீஹரி இத்தனை பெரிய லாங் வேர்டை நீ எப்படி அத ஞாபகம் வச்சிட்டு இருக்க? எனிதிங் நான் கூகுள்ல கேட்டேன். அது வந்து சிரிபிளா பிரிச்சுச்சு. பினாமினா தனியா, அல்ட்ரா தனியா, மைக்ரோ தனியா, ஸ்காபிக் தனியா, சிலி தனியா, வல்கேனோ தனியா, கானியோசிஸ் தனியா. ஓகே. சோ அது மாதிரி பிரிச்சு அதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டேன். ஆமா, அதே ஃபார்முலா சொன்னா பினாமினா, அல்ட்ரா மைக்ரோஸ்காபிக், சிலி, வல்கேனோ, கானியோசிஸ். வாவ், பாத்தியா? ஒரு நம்ம வேர்டை கூட ஒரு பெரிய லாங் வேர்டு வந்தா கூட நம்மளுக்கு அதை எப்படி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது பாரு ஸ்ரீஹரி சொல்லியிருக்கான். அதை எப்படி பிரிக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் வந்து ஒரு லங் டிசீஸ்.
Oh, it's a lung disease. Super, super, super. Thank you, thank you. ஒரு லாங்கஸ்ட் வேர்ட் படிச்சா கூட நம்ம அதை பிரிச்சு படிக்கணும் இல்ல, அப்ப நம்ம மெமரியில அப்படியே இருக்கும். Yeah, I have another name I found. It's like this one, mucophotosynthesis volcano eruption, micro nanobot creation of toxic waste, and something like that, but all combined. இது என்னது, இதோட மீனிங் என்ன? த லங் டிசீஸ் இல்ல, இல்ல இது வேற. இது ஒரு வெரி ஹை கெமிக்கல். ஓகே. அந்த volcano eruption எடுத்தா ரொம்ப ஆப்சிடியன் கிடைக்கும் அதுல, இந்த நியூக்ளியர் பண்ணா. அப்புறம் அது வச்சு அந்த வைரஸ், ஒரு கொரோனா வைரஸ் எக்ஸாம்பிள் டிஸ்கவரி பண்ணிட்டு அந்த போடுவாங்க. அத போட்டா அதே ஒரு மருந்தா ஆகும். அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸ்ல தான் கொடுப்பாங்க பேஷண்ட்ஸ்ட. அப்போதான் அவங்களால டாக் பண்ண முடியும். Very good. Very good for sharing the information. Good, good, good. Anything else? Nope. Shall we close? Shall we say bye? Bye. Bye. Bye, Mohit. Bye, Vaishnavi. Bye, Vian. Bye, Vidya. Bye, Hari. Bye, Vani. Thank you. Bye bye. Bye.